பொதுமக்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க கேண்டிடேட் வருங்கால எம்எல்ஏ துளசியோட தங்கச்சி பேசுறேன். என்னடா 2-3 நாளா பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா மத்தவங்க மாதிரி ஒரு சூட்டையும் காணுமேனு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியும். எங்கதான் எங்க மாமனார் எங்க அக்காவையும் மாமாவையும் அசிங்கப்படுத்தி பேசினாலும் எங்க அக்காவோ எங்க மாமாவோ எங்க டீம்ல இருக்கிற யாரையுமே ஈஸ்வரமூர்த்தி ஐயாவையோ இல்ல அவரோட கேண்டிடேட்டையோ தப்ப ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு முடிஞ்சிடும். ஆனா சொந்த பந்தம் அது எவ்வளவு முக்கியம். மாமனாருங்கிறவரு தகப்பனுக்கு சமமான இடத்துல இருக்கிறவரு. அவர் பேசுறதுக்கு நாங்க பதிலுக்கு பதில் பேசினா அது பாவம் இல்லையா? எங்க மாமனார் மேல எங்க அக்கா ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவர் எங்களுக்கு எவ்வளவு திட்டினாலும் அது எங்களுக்கு பூஸ்ட் தான். நாங்க மத்தவங்கள மாதிரி மட்டமா பேசி ஓட்டெல்லாம் கேட்க மாட்டோம். எங்க அக்கா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செய்ய போற சாதனைகளை சொல்லிதான் ஓட்டு கேட்போம். இப்போ உங்களுக்காக எங்க அக்கா செய்ய போற சாதனைய பத்தி பேசுவாங்க. அக்கா அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில குடிநீர் வருது, ஆனா அதுல உப்பு கலந்திருக்கு. அதாவது TDS லெவல் அதிகமா இருக்கு. அது சம்பந்தமா தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை இது வரைக்கும் சரியாகல. நான் எம்எல்ஏ ஆன உடனே முதல்ல அதை சரி பண்ணி எல்லாருக்கும் சுத்தமான குடிநீர் கொடுப்பேன். இருங்க இருங்க இருங்க, இப்பவே கை தட்டினா எப்படி? நம்ம ஏரியால மெயின் ரோட தவிர மத்த ரோடு எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருக்கு. நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். இப்பவும் நிறைய ஏரியாவுக்கு சரியா மின்சாரம் வந்து சேரல. லோ வோல்டேஜ் பிரச்சனை அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வேணா சின்னம், உங்கள் சின்னம் வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஸ்மார்ட் ரூம் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். அப்படின்னா என்னம்மா? அக்கா, அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ரூம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இடைத்தேர்தல் களத்தில் அதிரடி திருப்பம். ஆளும் கட்சி எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் குடும்ப மோதல் இப்போது தேர்தல் முடிவையே மாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளரும் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் மூத்த மருமகளுமான மீனாட்சி இமாலய வெற்றியை பெறுவார் என்று நேற்று வரை அரசியல் வட்டாரங்கள் கணித்திருந்தன. ஆனால் இன்று காலை முதல் அந்த தொகுதியில் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளதாக தெரிகிறது. சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியுள்ள ஈஸ்வரமூர்த்தியின் இளைய மருமகள் துளசி இப்போது மக்களின் கவனத்தை ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் ஈர்த்துள்ளார். டே கதிரு, புதுசா என்னமோ கருத்து கணிப்பெல்லாம் சொல்றாங்க. நானும் அதுதான் பாத்துட்டு இருக்கேன். தொகுதியின் மூளை முடுக்கெல்லாம் துளசியின் பிரச்சாரம் பற்றியும் அவர் முன்வைக்கும் யதார்த்தமான வாக்குறுதிகள் பற்றியும் மக்கள் வியப்புடன் பேசி வருகின்றனர். ஆளும் கட்சியின் அதிகார பலத்தையும் தாண்டி ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு மக்கள் அளிக்கும் இந்த அமோக வரவேற்பு அரசியல் விமர்சகர்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த முறை வெற்றி வாய்ப்பு துளசிக்கே சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இதனால் ஆளுங்கட்சி வட்டாரத்தில் பெரும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. அம்மா, அவங்க நியாயமா பிரச்சாரம் பண்றாங்க, நியாயமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அததான மக்களும் விரும்புறாங்க. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். அந்த தொகுதியில்
துளசிதான் அதிக வாக்குகளை பெறுவார் என்று என்னப்பா பெரும் எதிர்பார்ப்பை அம்மாவும் பிள்ளையும் கருத்து கணிப்பு பார்த்து சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ம். அப்பா எப்பா மே மாசம் ஆரம்பிச்சோன்னு வெயில் மண்டையா படுதுடா சாமி. ஐயோ ஆமா மாமா, அக்கா எங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு யார பக்கத்துல இருக்கான், ஓட்டு கேட்க போயிருக்கிறாங்க. ஏய் சத்யா இந்தடா, ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். இந்த டைம்ல எல்லா ஓட்டும் முக்கியம்தான். ஆமாமா, ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ண கூடாது. வாங்க மாமா. எப்படிமா இருக்க? தட்டிடுறா. என்ன பிரதர் நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அதை கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டு கட்சியில பத்திய தோடு குத்துட்ட. டேய் நீ வேறடா, ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட தட்ட பேச. சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ வா முதல்ல. நான் எது வந்தாலும் இங்கே சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள ஒரு முறை கிடையாது. இந்தா. ஒண்ணும் இல்லடா, நீங்க பிரச்சாரம் பண்ற ஸ்டைலும் உங்க அப்ரோச்சும் மக்கள் மத்தியில நல்லா எடுபட்டு இருக்குடா. நிறைய பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை நான் என் காதாலேயே கேட்டேனே. அப்பாவுக்கு இந்த நியூஸ் போயிருக்குடா. நோ, நீ சொல்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா உங்க அப்பா ஏதோ உருட்டுவாரு, அது என்ன பண்றது? அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். டேய் அப்பா அதிரடியா சொல்லு. அப்பா அதிரடியா ஜெயிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாரு. அதை அமல்படுத்துறதுக்கு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை மட்டும் அமல்படுத்திட்டாருன்னா மொத்த ஓட்டும் மீனாட்சிக்கு தான். அப்படின்னு திட்டம் மாமா?